அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 8ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு அந்த கடற்கரை இதில் வந்து எல்லோரும் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு கார்த்திக் ரேவதி ஜோடியும், துர்கா அவங்க அதே மாதிரி நவீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்திருக்கிறாங்க. பெரிய மாப்பிள்ளையும் வந்திருக்கிறாரு. 3 ஜோடியும் வந்து உட்காந்து எல்லாம் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்ருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இது ரேவதியோட கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த மகேஷோட அண்ணி வராங்க. நான் ரேவதியை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கார்த்தி பார்த்துட்டு உடனே சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது, ஒழுங்கு மரியாதையே போயிருங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டா என்னோட மகேஷை எங்கிட்டேருந்து பிரிச்சுட்டீங்க, இப்போ நீங்களாம் வந்து ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு ஜாலியாக இருக்கிறீங்க, நான் உன் பொண்டாட்டியை கொல்லாமல் விடமாட்டேன், அதுக்கு தாண்டா வந்திருக்கிறேங்கிறாங்க. நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. சரி அதையும் தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கூழ் காய்ச்சுற அதாவது அந்த அம்மனுக்கு வந்து கூழ் காய்ச்சறது வந்து கடைசியில் வந்து கார்த்தியோட வீடு அவங்க பாட்டி தான் செய்யணும்னு ஊர்க்காரங்களும் சொல்லிடுறாங்க. அங்கே வந்து சிவனாண்டியோட சித்தி வந்து அது இதுன்னு பேசுகிறாங்க. அவங்க பேச்செல்லாம் அங்கே எடுபடலை. அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. எப்படியாவது ஜெயிக்கணும் இந்த எலெக்ஷனில் அப்படிங்கிறதுக்காக அவங்க சித்தியோட ஹெல்ப் நாடி அவங்களும் அதை எதையும் சொல்லிகிட்ருக்குறாங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து அங்கே உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போ வந்து ரேவதி வந்து ரொமான்டிக்காக வந்து கார்த்திகிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து உங்களை வந்து மனசார லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ ஐ லவ் யூ ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரேவதி, நீ அதெல்லாம் நல்லா கொஞ்சம் நீ அவசரத்தில் ஏதோ ஒரு அவசரமாக திடீர்னு ஒரு முடிவெடுத்து நீ இப்படிலாம் சொல்கிற, உன்னோட ஆசையே ஆஸ்திரேலியா போகிறது தானே, நீ அங்கே போயிட்டு நல்லா செட்டில் பண்ண, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாமே மறந்து போயிடும், எல்லாம் சரியாக போயிடுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நான் இவ்வளோ தூரம் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதை காதுலேயே வாங்கிக்காமல் என்னை போன்னு விரட்டுறேன், அப்படிலாம் நான் போக முடியாது, நான் வந்து உங்கூட தான் இங்கேயே தான் இருப்பேன், உங்கூட வாழ்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. கார்த்தி அமைதியாக பேசாமல் இருக்கிறாரு. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற, நீ எதுவுமே சொல்ல மாட்டேயா, கண்டிப்பாக உன் மனசில் என்னை பற்றின காதல் நிச்சயமாக வரும், என்ன நீ லவ் பண்ணுவ விரும்புவ அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதியாகவே இருக்கிறாங்க. உடனே ரேவதி இருந்துக்கிட்டு, என் அத்தை பையா உன்னை நான் என்னை ஐ லவ் யூன்னு சொல்ல உன் வாயால் ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்காமல் விடமாட்டேன்டா அத்தை பையா அப்படிங்கிறாங்க ரேவதி மனசுக்குள்ளே. என்ன ரேவதி யோசிச்சுட்டே இருக்கிறவா, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது கார்த்தி சாப்பிட்ற அழகை பார்த்து அப்படியே கார்த்தி பார்த்துட்டே சிரிச்சுட்டே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எப்படியாச்சும் இவங்க வாயில் இருந்து நம்மளை வந்து இது பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு, இங்கே பாரு வேணால் ஒரு பந்தயம் போட்டுக்கலாமா, ஒரு வேளை வந்து நான் வந்து தோத்துட்டேன்னு வச்சுக்க, உனக்கு வந்து என்னை பற்றின லவ் வரல அப்படின்னா நான் ஆஸ்திரேலியா போயிடுறேன், ஒரு வேளை அப்படி லவ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ ரேவதி வேறு ஏதாவது பேசு, நீ சாப்பிடுவா, வீட்டுக்கு போகலாம், நேராச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இவங்க ஒரு கட்டத்தில். அப்புறமா அங்கே ஒவ்வொரு ஜோடியும் தனித்தனியாக வந்தவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சந்தோஷமாக ஒன்றுக்குள்ளே ஒன்றா எல்லோரும் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி வந்து நவீனை திட்டுறாங்க, டே பெரிய பிரச்சனை ஆக போகுது, தெரியாமல் திருட்டுத்தனமாக நீ தாலியை கட்டிட்டு நாங்கள் படுற பாட அவஸ்தை பெரிய அவஸ்தையாக இருக்குது, நான் அத்தை வேறு திருச்செந்தூர் போயிருக்காங்க, வந்தாங்கன்னா என்னென்ன பிரச்சனை ஆகுது தெரியலைங்கிறாங்க. சரி எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், முதல்ல அந்த அம்மனுக்கு கூழ் ஊற்றுற விஷயத்த நல்ல முறையில் பண்ணணும், அதுக்கப்புறமா எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சுவாதி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு தூக்கமே வரமாட்டேங்குது. புது வந்து படுத்தா இது ஒரு பிரச்சனை, தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க. அக்காவை காணோம். என்னது என் பக்கத்தில் படுத்திருந்த ஒருத்தரையும் காணன்ட்டு ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்குறாங்க. ஒருத்தர் கூட இல்லை. என்ன எல்லோரும் எங்கே போயிட்டாங்க, யாரையுமே காணோம், என்ன மட்டும் தனியாக விட்டுட்டுன்ட்டு பாட்டின்னு கத்துறாங்க. என்னாச்சு சுவாதி ஏமா கத்துறாங்க, என்ன பாட்டி இது, அக்காலாம் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லும் போதே எல்லோரும் உள்ளே வராங்க. ஆமாம் இந்த நேரத்தில் எங்கே எல்லோரும் போயிட்டு வர்றீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சமாளிக்காதீங்க, என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கல்யாணம் ஆனவங்க போகிற இடம், போய் சும்மா ஜாலியாக சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க, விடு சுவாதி அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி நம்ம வந்து நாளை காலையில் அம்மனுக்கு கூழ் காய்ச்சணும், எல்லோரும் சந்தோஷமாக போய் தூங்குங்கிறாங்க. எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் பெரிய ஒரு பித்தளை அண்டாவில் அடுப்பத்தை வச்சு அம்மா வந்து ஆரம்பிக்கிறாங்க, கூழ் காய்ச்சுறாங்க. கூழையும் காய்ச்சி சூப்பராக அம்மனுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் வேட்டி சட்டையெல்லாம் மாற்றிட்டு வாங்கணுன்னு எல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக இது பண்ணிவிட்டு எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அம்மன் முன்னாடி கூழெல்லாம் வச்சுட்டு எல்லோரும் சந்தோஷமாக பூசாரி பூஜை பண்ணுறாரு, சாமியும் கும்பிட்றாங்க. கும்பிட்ட உடனே நம்ம முதனே எப்போவுமே பாரம்பரியமாக நம்ம வந்து கூழ் காய்ச்சிட்டு வரோம், இவங்களுக்கு வந்து நாங்கள் முதல் மரியாதை செய்யணும் பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போகிறாங்க. அப்போ வந்து அந்த சிவனாண்டியும் அந்த தர்மாரெல்லாம் ஆளுங்கள்லாம்
சேர்ந்துக்கிட்டு விருமன்லாம் சேர்ந்துக்கிட்டு வேணுக்குனே ஒரு அம்மாவை வந்து பொய் சாமி ஆட வச்சு ஏதோ ஒரு குட்டிகளாட்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டிருப்பாங்க போல். ஒரு அம்மா அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. அவங்கள பார்த்து கண்ணை எப்படின்னு அசைக்கிறாரு விருமா. உடனே அசைச்சோடனே அந்த அம்மாளுக்கு சாமி வந்த மாதிரி டே அப்படின்னு ஆட ஆரம்பித்து பொய் சாமி ஆடி சொல்லுது, அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.